குரூப் 4 கேள்விகள்ல ரொம்பவே குழப்பக்கூடிய அடிமோனை, அடி எதுகை, சீர்மோனை, சீர் எதுகைய இந்த சிம்பிளான எடுத்துக்காட்டு மூலமா பார்க்கலாம் வாங்க. எடுத்ததும் இருக்கக்கூடிய குறளை பாருங்க. தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின். இது வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு சீர். அடுத்து தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கிறது அடுத்த அடி. அதே மாதிரி கற்க கசலர கற்பவை கற்ற பின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுவுமே ஒரு சீர் தான். அதற்கு அடுத்த லைன் வரக்கூடியதான் என்ன அப்படின்னா அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ 4 அடியார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 அடிகளை உடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது முதல் அடி, இது இரண்டாவது அடி. ஸோ இந்த அடிகளில் இருக்கக்கூடிய இந்த 2 எழுத்துக்களை மட்டும் பாருங்க. தன் அப்படிங்கக்கூடிய எழுத்து வந்துக்கிட்டு ஒன்றா வருது. அப்போ அடிமோனை அடி எதுகை வந்துட்டு வரும். அதாவது மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகை அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அப்படிங்கிறதுனால இது ஒவ்வொரு அடியிலும் வர்றதுனால அடிமோனை அடி எதுகை ஆயிற்று. இதே இது ஒரு சீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கற்க கசடர கற்பவை கற்றபின் அதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள்லாம் ஒன்றா இருக்கு இல்லைங்களா? இது ஃபுல்லா வந்துட்டு என்ன அப்படின்னா சீர்மோனை. சோ இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.